தோன்றா காலத்தே வானோடு முன் தோன்றிய மூத்த குடி என் தமிழ் குடி. அத்தகைய பெருமை வாய்ந்த என் தாய்மொழி தமிழிலே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பவதாரணி. நான் மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். மத இன நாடுகளை கடந்து அனைவருக்குமான பொது எதிரி நெகிழிதான். இது அணு ஆயுதங்களை விட அழிவை தரக்கூடியது. நெகிழியால் பஞ்ச பூதங்களும் மாசடைகிறது. காலை பல் துலக்கும் குச்சியில் இருந்து இரவு படுக்கும் பாய் வரை நாம் அனைத்து தேவைகளுக்கும் நெகிழிக்கு அடிமைப்பட்டு விட்டோம். இப்பொழுது இது பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் முட்டை என்று நம் தலைக்கு மேல் ஏறிவிட்டது. இதனால் தான் நாம் குப்பைகளுக்கு மத்தியிலேயே குடியிருக்கும் நிலைக்கு வந்து விட்டோம். நாம் பயன்படுத்தும் நெகிழி பொருளானது 10% மட்டுமே மறுசுழற்சி செய்ய முடியும். மீதி 90% நெகிழிகள் எரிக்கப்படுகின்றன. நெகிழியை எரிப்பதால் நச்சு வாயுகள் வெளியேறுகின்றன. இதனால் வயது வித்தியாசமின்றி அனைவருக்கும் புற்றுநோய் ஏற்படுத்துகிறது. இது நம் கண்ணை நம் கையாலேயே குத்திக் கொள்வது போலாகிவிட்டது அல்லவா? விளைநிலைகளில் எரிக்கப்படும் நெகிழியால் நிலம் விளையும் தன்மையை இழக்கிறது. நெகிழியானது எளிதில் மக்கும் பொருள் அல்ல. அது மக்குவதற்கு சுமார் 1000 வருடங்களை எடுத்துக்கொள்கிறது. இதனால் மழை நீர் பூமிக்குள் செல்வதை தடுத்து நிலத்தடி நீர் மட்டம் குறைகிறது. இது நம்மை மட்டும் தாக்கவில்லை, கால்நடைகளையும் கடல்வாழ் உயிரினங்களையும் கூட அழிக்க தொடங்கிவிட்டன. ஒவ்வொரு தனி மனிதனும் செய்யும் முயற்சியே புரட்சியாகிறது. எனவே வீட்டில் பயன்படுத்தும் நெகிழிகளை அறவே தவிர்த்து மாற்று பொருட்களை பயன்படுத்தினால் நெகிழியின் ஆபத்து கணிசமாய் குறையும். இப்பொழுது மக்கும் குப்பை என்றால் என்ன, மக்காத குப்பை என்றால் என்ன என்பதை சற்று நேரம் காண்போமா? உணவு கழிவுகள், பணக்கழிவுகள், காய்கறி கழிவுகள், மலர் கழிவுகள், தோட்டக் கழிவுகள் இவை அனைத்தும் மக்கும் குப்பைகள். பிளாஸ்டிக், பாலித்தீன் பைகள், கண்ணாடி, தெர்மாக்கோல், ரப்பர் இவை அனைத்தும் மக்காத குப்பைகள். எனவே நம் வாழ்வில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று தரம் பிரித்து நமது சுற்றுச்சூழலை காப்போம். நெகிழியை புதைத்தால் பூமி மாசடைகிறது. அதை எரித்தால் காற்று மாசடைகிறது. நீரில் கலந்து தண்ணீரையும் மாசுபாடு அடைய செய்கிறது. ஓசோனையும் ஓட்டையாக்குகிறது என்பதை கருத்தில் கொண்டு பிறர் என்ன செய்வார்கள் என்று பார்ப்பதல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்பதே சிறந்த வழிமுறையாகும். எனவே அழிவின் தோழனாம் நெகிழியை ஒழிப்போம், வாழ்வின் தோழனாம் இயற்கையை காப்போம் என்று கூறி இவற்றை வார்த்தையோடு நிறுத்திவிடாமல் வாழ்விலும் கடைபிடிப்போம் என்று உறுதியேற்று வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன்.